ஹாய் கைஸ், ஃபாலோவர் ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தாரு. அண்ணா உங்க பிசிக் பில்ட் பண்ண எவ்வளோ இயர்ஸ் ஆச்சு, அதில் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணீங்களா? ஓகே, இந்த பிசிக் பண்ண எவ்வளோ இயர்ஸ் ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. 6 இயர்ஸ் ஆச்சு. 6 இயர்ஸ் தான் ஆகுமானா எல்லாருக்கும் இல்லை, கண்டிப்பாக. நான் ப்ராப்பரான டயட் இல்லை. ஒர்க் போனதுக்கப்புறம் தான் ப்ராப்பராக சாப்பிட ஆரம்பித்தேன். 3 இயர்ஸ் எதுவுமே சாப்பிடல, முட்டை கூட. சரி, அதை பற்றி வேணாம், நான் இன்னொரு வீடியோ டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாரு. பட் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன். நானே தான் லேர்ன் பண்ணி ஒன்றும் மிஸ்டேக் பண்ணி தான் கற்றுக்கிட்டேன். ஓவர் ட்ரைனிங் எல்லாம் பண்ணாமல் ப்ராப்பராக ட்ரைன் பண்ணுங்க, அதுவே போதுமானது. அதுக்கப்புறம் ப்ராப்பராக சாப்பிடுங்க. மேசிவான ரிசல்ட்ஸ் எது கொடுக்கும்னா நியூட்ரிஷன் தான். நியூட்ரிஷன் கரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னும் போது மேசிவான ரிசல்ட்ஸ் வரும் கண்டிப்பாக. பிகினிங்ல எந்த சப்ளிமெண்ட்டும் எடுக்காம ஹோல் ஃபுட்லேருந்தே கன்சியூம் பண்ணுங்க. வீக்லி ஒரு 5 or 6 days வந்து ஜிம் போங்க. 3 மந்த்துக்கு முன்னாடி யாரெல்லாம் ஜிம்மை விட்டு நிற்கிறீங்களோ சத்தியமாக இன்னொரு வாட்டி ஜிம் பக்கமே போக மாட்டீங்க. 3 மந்த் ஆஃப்டர் தான் எல்லாருக்குமே ரிசல்ட்ஸ் வரும். அதனால அதுக்கு மேலே போகிறவங்க எல்லாருமே ஜிம் கண்டினியூ பண்ணுவீங்க. அதோட அடிக்ட் சூப்பராக இருக்கும். வேற ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை பற்றி கண்டிப்பாக வீடியோ போடுறேன். புதுசாக பார்க்குறவங்க எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்க கைஸ்.